வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நார் சத்து புரத சத்து நிறைந்த அரிசி சேர்க்காத கோதுமை ரவை முளைக்கட்டிய கருப்பு மூக்கடலையில் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய அரிசி சேர்க்காத பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோசைக்கு ஒரு டேஸ்டி சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற ரவை பார்த்திங்கன்னா பன்சி ரவா. இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை ரவையும் பயன்படுத்தலாம், அல்லது நம்மக்கிட்ட முழு கோதுமை இருந்ததுன்னா அதுவும் நம்ம ஊற வச்சு இதே போல் செய்யலாங்க. இப்போ ரவை எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு கருப்பு முக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையும் உளுந்தும் ஒரு தடவை மட்டும் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சது நல்லா ஊறி இருக்குது. ரவை நல்லா இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும், அப்போ தான் நமக்கு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ இது நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ரவையும் உளுந்தும் 2 ட்ரிப்பாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். கடைசியாக நம்ம கருப்பு முக்கடலை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல ஒரு தடவை கலந்துக்கலாம். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் போல் ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு தடவை கலந்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்துக்கிறேன். இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம கார பணிகாரம் கூட செய்யலாங்க, அதுவுமே சூப்பராக வரும். நான் இந்த மாவில் தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். தேவையான மாவை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். வெளியே இருந்ததுன்னா நமக்கு மாவு ரொம்ப புளிச்சிரும். இப்போ இதுக்கு குயிக்காக ஒரு சட்னியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். கலர் மாறினதும் 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. வெங்காயம் தேய்ச்சிட்டு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா மாவு பெருசாகவே தேய்ச்சிக்கிறேங்க. நல்லா மெலிசாக தேய்க்க வரும். நம்ம பேப்பர் ரோஸ்ட்டு போலவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ தோசை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்திருக்கு. இந்த தோசை நமக்கு அரிசி மாவில் செஞ்ச தோசை மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போது அடுத்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் ஊத்தப்பம் செய்யலாம். மாவு கொஞ்சம் மொத்தமாகவே சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன். கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி. இது சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் நான் பொடி சேர்த்துக்கிறேங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பொடி ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசைக்கு மேலே பசங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பன்னீரும் கேப்சிகம் ஸ்வீட் கார்னும் சேர்த்து கொடுக்கலாங்க. அது இன்னுமே ஹெல்த்தி. இன்றைக்கி நாம் செஞ்ச இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.